வணக்கம். இது தமிழ் டெக் குருஜி நண்பா. இன்றைக்கி என்ன சொல்லித்தர போகிறோன்னா ஐஓபி மொபைல் பேங்கிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் பேங்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐஓபி மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிறத இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் நண்பா. அந்த வீடியோ பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எப்படி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறதுங்கிறது. ஒன்ஸ் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுமே உங்களுக்கு உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஒரு எம்எம்ஐடி வரும். அந்த எம்எம்ஐடியை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஐஓபி மொபைலுங்கிற ஒரு ஆப் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் நண்பா. அதில் அந்த ஐக்கான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது என்ன கேட்குன்னா, அந்த எம்எம்ஐடி கேட்கும் நண்பா. அந்த எம்எம்ஐடி நீங்கள் என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுக்கும்போது ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்கள் மொபைல் ஃபோனுக்கு இருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு திரும்ப நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிங்கன்னா, அதாவது லாகின் பாஸ்வேர்டு செட் பண்ணுற ஒரு மெனு வரும். அதில் ஒரு 4 டிஜிட் லாகின் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோனை ஒரு வாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஒரு மெனு அப்பியர் ஆகும். இதில் இதை மாதிரி ஓப்பன் ஆகும் நண்பா. இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அதே பாஸ்வேர்டு, அந்த லாகின் பாஸ்வேர்டு என்ன டைப் பண்ணிங்களோ அதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் என்னோடய லாகின் பாஸ்வேர்டை டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் நண்பா. இப்போதைக்கு பேங்கிங் சர்வர் கூட இந்த ஆப் கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறது நண்பா. ஏன்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய பேங்க் தொடர்பான நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூர் பேங்கிங் சேனல் நண்பா. சர்வர் ரெஸ்பாண்டுக்காக வெயிட் பண்ணுறேன். சில டைம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ப்ராசஸிங் நடந்தாலும் சில டைம் பார்த்தீங்கன்னா அதிக டைம் எடுத்துக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வர் டவுன் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப லோடிங் டைம் ஆகிறது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, லாகின் ஆகிடுச்சு நண்பா. இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. செட்டப் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். வெப் சர்வீஸ் யூஸ் பண்ணால் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஃபெச் பண்ணுறதெல்லாம் இங்கே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேங்கிங் நீங்கள் அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களோட பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்கொயரி கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் பேமெண்ட் சூஸ் பண்ணி பேமெண்ட் ஆப்ஷனில் என்னெல்லாம் வரும்னா பில் பேமெண்ட், ரீசார்ஜ், அதாவது உங்கள் ஃபோனுக்கு மொபைல் ஃபோனுக்கு உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் ஆப்ஷன் கேட்டதுமே உங்கள் அக்கௌண்ட் சூஸ் பண்ண ஆப்ஷன் வரும். இதில் உங்களோட எம்எம்ஐடி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே சிம்பிள் தான். அந்த எம்பின் நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் எந்த ஆப்ரேட்டர் கேட்கும், அதாவது ஏர்டெல் சம்திங் அந்த ஆப்ரேட்டர் சூஸ் பண்ணால் எவ்வளோ ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் அந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடும். அப்புறம் ஐஎம்பிஎஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் உடனடியாக ஃபண்டு யாருக்காவது உங்களுக்கு நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு காசு அனுப்பணும்னா ஐஎம்பிஎஸ் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஎம்பிஎஸ் எப்படி யூஸ் ஆகுங்கிறத ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிஃபரன்ஸ் பிட்வீன் நெஃப்ட் ஐஎஃப்எஸ், அதாவது நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் ஓட டிஃபரன்ஸ் எல்லாமே தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இதில் செக் புக் ரிக்வெஸ்ட் எல்லாமே செக் ரிக்வெஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். அது அதர் சர்வீஸ் போங்க. இது ஸ்டாப் செக் எல்லாமே எல்லா ஆப்ஷனுமே இந்த மொபைல் பேங்கிங்கில் வருது. ஸோ இந்த ஆப் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய அப்டேட்ஸ் இருக்குது நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம்.